இந்த காணொளியில நாம செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய வினா விடை தான் கேட்க போறோம். 6 வினாக்கள் கேட்பாங்க. 4 வினாக்களுக்கு பதில் அளிக்க வேண்டும். ஒவ்வொரு வினாவிற்கும் 5 மதிப்பெண்கள், 4 20 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். தமிழ் பொதிகைங்கிற பெயர்ல தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபால இருந்து கொடுத்திருக்கக்கூடிய புத்தகத்தின் பின்னாடி இந்த வினா விடை எல்லாமே இருக்குது. அதுல இருந்து தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். என்னென்ன கேள்வின்னு பாத்திரலாமா? விடுதலை அடைந்த இந்தியாவின் இன்றைய நிலைமையை கவிஞர் சக்தி கனல் எங்கனம் வர்ணிக்கின்றார். விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்குங்கிறத கவிஞர் சக்தி கனல் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்திரலாமா? அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம நாடு விடுதலை அடைஞ்சு 75 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு, ஆனா இறந்தவர்களுக்கு சுடுகாட்டுல வைக்கக்கூடிய சோற்றை சாப்பிட்டு கொழுத்து வாழக்கூடிய அண்டங்காக்கைகள் போல மக்களை சுரண்டி வாழக்கூடிய தீயவர்கள் ரொம்ப நல்லா வாழ்றாங்க. மூவர்ண கொடி கூட பறக்குது. ஆனா சாலை ஓரங்கள்ல பசியின் கொடுமை காரணமாக பசி மயக்கத்துல மனிதர்கள் இருக்கின்றனர். இவங்க எல்லாம் தன்னுடைய பசியை போக்குவதற்காக வறுமையின் காரணமாக எந்த ஒரு அநீதியவும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. இதுதான் சுதந்திரம் பெற்ற பின் இன்றைய இந்தியாவின் நிலை என்று கவிஞர் சக்தி கனல் கூறுகின்றார். தென்றலின் குறும்பு பற்றி ஆசிரியர் கூறுவது யாது? தென்றலானது கொல்லனின் உலை தீயை ஊதி ஊதி அதிகப்படுத்தி அவனது வேலையை செய்ய விடாமல் குறும்பு செய்கின்றது. மேலும் அவனது தோளில் சாய்ந்து அவனுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. தனது குறும்பின் உச்சமாக பெண்களின் ஆடைகளை நழுவ செய்கின்றது. இந்த செயலெல்லாம் செய்யும் போது கூட தென்றலை யாரும் என்ன செய்ய மாட்டுக்காங்க, வெறுப்பதில்லை. மாறாக தென்றலின் குறும்பை ரசிக்கின்றார்கள் என்று ஆசிரியர் கூறுகின்றார். பாரதிதாசன் தென்றலுக்கு எவ்வாறு நன்றி பாராட்டுகின்றார்? உயர்ந்த தென்னை மரங்கள், மணக்கின்ற சந்தன மரங்கள் இதெல்லாம் பொதிகை மலையில இருக்கு. இந்த பொதிகை மலை அன்னையே தென்றலை படைத்தவளாவாள். அவளே தமிழையும் படைத்தாள். தமிழானது கவிஞரின் உள்ளத்திற்கும் தென்றலானது உடலுக்கும் இன்பத்தை தருகின்றது. அதனால் நன்றி பாராட்டும் விதமாக கவிஞர் பாரதிதாசன் என்ன சொல்றார்னா, இத்தகைய இன்பத்தை எனக்கு கொடுக்கக்கூடிய தென்றலை நான் கனவிலும் மறக்க மாட்டேன் என்று பாரதிதாசன் தென்றலுக்கு நன்றி கூறுகின்றார். தென்றலின் இன்பம் மற்றும் பயன் பற்றி ஆசிரியர் கூறக்கூடிய கருத்துக்கள் யாவை? ஆசிரியர் பாரதிதாசன் தென்றலை பார்த்து சொல்றாரு, தென்றலே, நீ வாசனையையும் குளிர்ச்சியையும் தன்னகத்தே கொண்டு எங்களுக்கு விருந்தினர் போல வருகிறாய். அது பூக்களை எல்லாம் தழுவி கொண்டு வருவதால் அந்த தென்றலில் மனமும் குளிர்ச்சியும் இருக்கின்றது. வந்துட்டு உடனே போறதுனால அவர் சொல்றாரு, நீ எங்க வீட்டுக்கு விருந்தினர் மாதிரி வந்துட்டு போற. வெயிலுக்கு மருந்தாகி எங்களுடைய களைப்பை போக்குகின்றாய். பருந்து போல் ஆகாயத்தில் பறந்து, ரொம்ப உயரத்துல பறக்கக்கூடியது பருந்து தான். அதனாலதான் பருந்தை இங்கே குறிப்பிடுகின்றார். பருந்து போல் ஆகாயத்தில் பறந்து மரங்களின் கிளைகளை அசைக்கிறாய். காற்றுக்காக நீ அசைத்து எங்களுக்கு காற்றை கொடுக்கின்றாய். தென்றலே, நீ தவழ்ந்து வருகின்றாய் அப்படின்னு பாரதிதாசன் சொல்றாரு. ஒரு நாள் நம்முடைய கவிஞர் பாரதிதாசன் கவிதை எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல தென்றலானது அவர் எழுதி கொண்டிருக்கின்ற தாள்களை அடித்து செல்லுகின்றது. உடனே கவிஞர் தென்றல் கிட்ட கேட்கிறாரு, ஏ தென்றலே, நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன்ல, ஏன் என் தாள்களை எல்லாம் அடித்து செல்லுகின்றாய் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே தென்றல் பதில் சொல்லிச்சான், இல்ல இல்ல, நீ எழுதின தாளெல்லாம் நான் எடுத்துட்டு போகலப்பா, அதுல புழுதி படிந்திருந்தது. அந்த புழுதியை, அந்த தூசியை தட்டிவிட்டு சென்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கவிஞர் பாரதிதாசனையும் தென்றல் தழுவி சென்றதாக கவிஞரே கூறுகின்றார். கவிஞரின் கற்பனை அழகாக இருக்கின்றது. காளமேகம் தமது புலமையை பற்றி கூறுவது யாது? புலவர் காளமேகம் என்ன சொல்றாருன்னா, அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி 700-800 பாடல்களை எழுதிடுவாராம். அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால 1000 பாடல்கள் எழுதக்கூடிய திறமை தன்னிடம் உள்ளது என்று காளமேக புலவர்
மிகவும் பெருமிதத்துடன் தன் கவி புலமையை விளக்கி கூறுகின்றார். காளமேக புலவர் கர்வம் கொண்ட கவிஞரை எங்ஙனம் கேலி செய்கின்றார். காளமேக புலவர் கர்வம் கொண்ட கவிஞரை குரங்காக ஒப்பிட்டு இந்த கவிதையை இயற்றியுள்ளார். வாலெங்கே, நீண்ட வயிறெங்கே, முன்னிரண்டு காலெங்கே, உட்குளிந்த கண்ணெங்கே அப்படின்னு கேட்கிறார். இந்த பாடலின் விளக்கம் என்னன்னா, காளமேக புலவர் கர்வம் கொண்ட கவிஞரை குரங்குக்கு ஒப்பிடுகின்றார். அதனால அந்த கவிஞரை பார்த்து கேட்கிறாரு, ஏன்பா உன்னோட நீண்ட வால் எங்க போச்சு, உன்னோட நீண்ட வயிறு எங்க, முன்னால இருக்கக்கூடிய நீண்ட 2 கால்களை எங்கே, குழி விழுந்த கண்கள் எங்கே அப்படின்னு கேட்கிறதா இந்த கவிதை அமைகின்றது. பெருமாள் பற்றி இளையபள்ளி கூறுவது யாது? முக்கூடல்ங்கிற ஊர்ல வசிக்கக்கூடிய பள்ளனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி மூத்த பள்ளி முக்கூடற் பள்ளி, அவள் பெருமாளை வணங்குபவள். இளைய பள்ளி மருதூர் பள்ளி, அவள் சிவனை வணங்குபவள். இவங்க 2 பேருக்கும் இடையில அடிக்கடி சண்டை வரும். அப்படி சண்டை வரும் பொழுது மூத்த பள்ளி சிவனையும் இளைய பள்ளி பெருமாளையும் குறை சொல்வது இயல்பு. இந்த இடத்துல குறைன்னு எடுத்துக்கொள்ளாமல் இருவருமே மற்ற தெய்வங்களின் பெருமைகளை எடுத்து கூறுவதாக அமைகின்றது. இப்போ பெருமாளை பற்றி இளைய பள்ளி என்ன சொல்றான்னு பாத்திரலாமா? கல்லை பெண்ணாக மாற்றியவர் ராமபிரான், அகலிகைய பெண்ணா மாற்றுறாரு இல்லையா, அததான் இளைய பள்ளி சொல்றாப்ல. தாய்மாமன்னு கூட பார்க்காம கண்ணன் கம்சனை கொன்னுட்டானேங்க. எந்த இடத்தில் தீமை வலுப்பெறுகின்றதோ அந்த இடத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்காக கண்ணன் உறவுகளை கூட பார்க்க மாட்டான்ங்கிற செய்தி இந்த இடத்துல குறிப்பிடப்படுகின்றது. தன் மனைவி சீதையின் மீது கொண்ட அன்பின் காரணமாக கடத்தி செல்லப்பட்ட சீதையை தன் தம்பியுடன் சென்று மீட்டவர் ராமன். அவ்வீரன் வாலியை மறைந்து நின்று கொன்றான் அப்படின்னு சொல்லி குதர்க்கமா சொல்றான். இந்த நிகழ்ச்சியில் இருந்து இளைய பள்ளி என்ன சொல்றா? எந்த சூழ்நிலையிலும் மனைவியை கைவிடாதவன் ராமன்னு ராமனோட பெருமையை சொல்றான். கண்ணன் சபை நடுவே புலி போல இருந்தால் கூட சிசுபாலன் வையும் பொழுது, அதாவது திட்டும் பொழுது ஏழை போல் நின்றான் அப்படின்னு சொல்றான். கண்ணன் ஏன் சபையில அன்னைக்கு அவ்வளவு அமைதியா இருக்கிறாருன்னா, சிசுபாலனோட அம்மாவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பாரு, சிசுபாலன் செய்யக்கூடிய 100 தவறுகளை மன்னித்து விடுவேன்னு. அதனாலதான் அன்னைக்கு சிசுபாலன் அவ்வளவு திட்டும் பொழுதும் கண்ணன் வாயே திறக்க மாட்டாரு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுபவன் கண்ணன்னு தெரியுது. கைகேயின் சூழ்ச்சியினால் ராமனோ மணிமகுடம் சூடாமல் காட்டுக்கு போயிட்டானே, ஏமாந்துட்டானே அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? சிற்றன்னையாக இருந்தால் கூட தாய் தந்தை சொல்லை கேட்க வேண்டும் என்று அறிவுறுத்தியவன் ராமன் என்று தெரிகின்றது. மாடு மேய்க்க கூடிய கண்ணனோ உண்ண உணவில்லாமல் மண்ணை வாரி தின்றவன் தானேன்னு சொல்றான். அந்த மண்ணை தின்ற சின்னஞ்சிறு வாயில் தான் இந்த உலகம் அனைத்தையும் காட்டினான்ங்கிறது அங்கே குறிப்பிடப்படுகின்றது. ஏறுவதற்கு ஒரு மாடு கூட வாகனமாக இல்லாமல் கருட பக்ஷியை வாகனமாக கொண்டவன் தானே கண்ணன்னு சொல்றான். ஏன் இந்த இடத்துல அப்படி சொல்றான்னா, சிவபெருமானின் வாகனம் காளை மாடு இல்லையா, அது கூட நீ வணங்கக்கூடிய கடவுளுக்கு இல்லை அப்படின்னு சொல்றான். இவ்வாறாக இளைய பள்ளி பெருமாளை ஏளனம் செய்வதாக கருதி பெருமாளின் பெருமைகளை எடுத்துரைக்கின்றாள். மனிதம் மறந்தது பற்றி வள்ளிக்கண்ணன் கூறும் கருத்து யாது? இன்றைய சமுதாயத்தில் சத்தியம் கொல்லப்படுகின்றது, உரிமை பறிக்கப்படுகின்றது. மனிதர் வாழக்கூடிய இந்த மண்ணில் இதனால எல்லா இடத்திலையும் போர் வெறி தலை தூக்கி உள்ளது. நரித்தனமும் நாய்த்தனமும் மேலோங்கி இருக்கு. இந்த நிலை மாறணும்னா இழந்துவிட்ட நம்முடைய மனித தன்மையை மீண்டும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நம்முடைய கவிஞர் வள்ளிக்கண்ணன். பாரத சமுதாயம் என்ற கவிதையின் வாயிலாக பாரதியார் கூறக்கூடிய கருத்துக்கள் யாவை? பாரதியார் என்ன சொல்றார்னா, அனைத்து விதமான வளங்களும் உடையது நமது பாரத நாடு. இந்த வளமிக்க நாட்டில் தனி ஒருவனுக்கு உணவு இல்லைன்னா இந்த உலகத்தையே அழிப்போங்கிற புது சட்டத்தை நாம இயற்ற வேண்டும்னு சொல்றார். அந்த சட்டம் எக்காலத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். மனிதர் அனைவரும் அழியா நிலையை அடையக்கூடிய நல்ல வழிமுறைகளை இந்த உலகங்களுக்கு பாரத நாடு அழிக்க வேண்டும்னு சொல்றாரு.
உலகமே அதை ஏற்கும்படி நம் பாரதம் செய்ய வேண்டும். இவையே பாரதியார் பாரத சமுதாயம் என்ற கவிதையின் வாயிலாக கூறுகின்றார்.